ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கடா மூட்டை முடிச்சாங்க கட்டிக்கிட்டு 2 பிள்ளைங்க கூட்டிகிட்டு ஆட்டோவில் ஏறிட்டாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து இன்றைக்கி கடத்தெரு தான் போகிறோம். ஏன்னா ஒரு ஜாமான் வாங்குறதுக்கு வேலை இருக்குது, அதனால் அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், ஆட்டோவில் ஏறிட்டோம். 3 பேரும் போகிறோம். எப்படி போயிட்டு வரப்போகிறோன்னு தெரியல. அங்கே கடத்தெருவில் மாமா வந்துடுறேன்னு சொன்னாங்க, அதனால் கிளம்பிட்டோம். இந்த ஸ்கூல் பாருங்கள், இதை வந்து ஜெயின் ஜோசப் ஸ்கூல். இதில் தான் பாப்பா படிக்க போகிறான்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்காக அவள் ஏதோ எனக்கு காமெடி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. பாருங்கள், எங்கள் ஊர் தானா அப்படிங்கிறதே எனக்கு பெரிய டவுட்டாகவே இருக்குது. பைபாஸ்லாம் இப்போ புதுசாக கட்டிட்டாங்கங்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு ஏரியா, சென்னை ஏரியா மாதிரி இருக்குது, பார்க்க நல்லாயிருக்கு. அதான் மாமா வந்துடுறேன்னு இருக்காங்க, அதனால் நம்ம சீர்காழி போயிடலாம். போயிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால் வந்து உங்கள் டீ கடையில் வந்து டீ குடிச்சிட்டு ஒரு பஜ்ஜி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். நானும் பாப்பா, என் பெரிய பொண்ணு 3 பேரும். மாமா வந்துட்டாங்க. வந்ததும் கிளம்பி நேராக வந்து இந்த பாத்திர கடைக்கு வந்துட்டாங்க. இதுக்காக முக்கியமாக காரணம் வந்து இந்த ஸ்டவ்வில் வந்து இந்த வாறு இந்த மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம். அதுக்காக அங்கே வந்துட்டு அதையும் மாற்றிட்டு அப்படியே ஜூஸ் குடிக்க போயிட்டோம். நல்ல ஜூஸ் கிடைக்கணும் அப்படின்னா அங்கே வாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் மால் தான் போயிருந்தோம். இங்கே எதுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பாவுக்கு வந்து அந்த ரவுண்டு வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். எங்கள் மாமா அங்கே இறக்கி விட்டுட்டு எனக்கு ரொம்ப இருமல் அதிகமாக இருக்கனால ஏதோ ஒரு மாத்திரை பேர் சொன்னாங்க. இது மிட்டாய் மாதிரி இருக்கும், இதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்கள், இதை வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மாமா வாங்கிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வந்து ஆப்பிள் மாலுக்குள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் பாப்பாவுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. திக்காமக்கன்னு முழிக்கிறாங்க, ஜாலியாக இருக்குது அவங்களுக்கு. அதோட வந்து பேக் அங்கே கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும் அப்படி சொல்லிட்டாங்க. மாமா கொண்டுட்டு கொடுக்க போயிட்டாங்க. கொடுத்துட்டு லிஃப்ட்டில் தான் ஏறி போகலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு எங்களுக்கு தேவையான பொருள் அந்த வண்டி வாங்குறதுக்கு மேலே 3rd ஃப்ளோர் போகணும். அதுக்காக அங்கே போயிட்டு அங்கே தான் வந்து வளையல், இந்த கிளிப்பு அதெல்லாம் அங்கே தான் இருக்கும். சரி, அப்படியே எனக்கும் கிளிப்பு வளையல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போனோம். மேலே போய்ட்டு ஃபஸ்ட்டு வண்டியை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து வண்டியை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வண்டிலாம் வாங்கலான்னு பார்த்தோம். சரி, இப்போதைக்கு வந்து பாப்பா வந்து ரொம்ப கீழே படுத்தா டக்குன்னு ஏஞ்சி வண்டி போட்டுகிட்டே வந்து ஒரு வேலையை செய்ய விட மாட்டேங்கிறா அப்படிங்கிறனால தான் இந்த வண்டி வாங்கியிருக்கோம். என் பெரிய பொண்ணுக்கு வாங்குறப்ப அந்த வண்டி இருக்குது, ஆனால் வந்து அது வந்து வெயிட்டு தாங்க மாட்டேங்குது, டக்குன்னு கீழே விழுந்துடுறா. அதனால் வந்து புதுசாக ஒரு வண்டி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான வண்டியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த வண்டி தான் ஃபைனலாக நாங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பாப்பாவை உட்கார வச்சுருந்தோம். சுத்தமாக கால் எட்டில் உட்காந்துருந்தாங்க. எனக்கு தேவையான கிளிப்பு மட்டும்தான் நான் எடுப்பேன், கிளிப்பும் இந்த வளையல்லாம் எடுப்பேன். சரி, அதை மட்டும் எடுத்துகிட்டு பேண்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்கள் மாமா வந்து அந்த தலையில் போடுற அந்த கேப் மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு எனக்கு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ நான் போட்டுருணும், இல்லைனா மாமா திட்டுவாங்க, வாங்கியெல்லாம் வேஸ்ட்டாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட கீழே வந்து வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு மாமா வந்து அவங்களுக்கு தேவையான சென்ட் பாட்டிலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.